தமிழக வெற்றி கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன நம்ம எத்தனை பேர் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியல. முதற்கட்டமாக வேட்பாளர்களை மட்டும் தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இரண்டாம் கட்டமாக வேட்பாளர்கள் எல்லாமே நமக்கு வெளிப்படையாக இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிஞ்ச உடனே நம்மளுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு பூத் வாரியாக ஒரு பஞ்சாயத்து எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதில் நம்மளுடைய செயல்பாடு மிகச்சிறந்த முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்மளால் வின் பண்ண முடியும். நம்மளுடைய களப்பணி முறைகள் இருக்கணும். ஸோ மிகச்சிறந்த முறையில் இருக்கணும். அதுக்கான செயல்பாடை நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் தேவையான வாக்குகளை நம்ம வாங்க முடியும். ஆனால் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். நம்ம போய் கேட்டாலும் கேட்காட்டியும் அவங்களுடைய வாக்கு நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய களப்பணியை நம்ம மிகச்சிறந்த முறையில் செஞ்சு நம்மளுடைய சின்னத்தை அவங்ககிட்ட நம்ம கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு விசில் சின்னம் அப்படின்றது தெரியாமல் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னா அது எப்படி ஓட்டு போடணும், நம்ம தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுற மெத்தட் என்ன, இந்த சின்னம் தான், இது இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி நம்ம ஓட்டு கேட்க கிளம்பணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாடு மற்ற கட்சியினரை ஒப்பிடும்போது மிகச்சிறந்த முறையில் இருக்கும். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோளாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். நன்றி.